கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை என்ற குணம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பார் என்று வசனம் சொல்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறோமோ, மன தாழ்மையாய் நடந்து கொள்கிறோமோ, தேவன் நமக்கு அவருடைய கிருபைகளை, இரக்கங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருமை வரக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய செல்வத்தை நம்பி பெருமை பாராட்டுவார்கள், திரளான ஐஸ்வர்யத்தை நம்பி பெருமை பாராட்டுவார்கள், அல்லது அழகை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, இப்படி பல காரியங்களிலே பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாய் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, பெருமையை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருப்பது கர்த்தர். அவரே நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்த எல்லா காரியங்களுக்காக அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி நன்றி செலுத்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சகல நன்மைகளை நமக்கு தந்த தேவாதி தேவனை உயர்த்தும் போது, நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியாயே என்று. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுப்பது கர்த்தர். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினத்தை குறித்து ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய சுயத்தினாலே இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மோடு கூட கர்த்தர் இருந்தால் மாத்திரமே நம்மால் வாழ முடியும். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய அன்பு, அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு தேவையில்லாத வீண் பெருமைகளே, வீணான காரியங்களே, உலக ஐஸ்வர்யத்தை நம்பி பலவிதமான காரியங்களை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். கர்த்தருக்கு முன்பாக ஒருபோதும் பெருமை பாராட்டாதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு தாழ்மையாய் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒருபோதும் நமக்குள்ளே பெருமையான எண்ணங்கள், பெருமையான சுபாவங்கள் வரவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரமே உயர்த்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். மாம்சமான யாரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். வீண் பெருமையோ வீணான காரியங்களோ நமக்கு தேவையில்லை. நாம் தேவனுக்கு முன்பாக எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு மன தாழ்மையாக நடந்து கொள்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாவினாலே பெருமையான காரியங்களை பேசாதபடிக்கு வீண் பெருமைகளை வெறுத்து அவருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். அவர் அதிகமான கிருபையை கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம், அதிகமான கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ரிபா லபா ரதனமர சதரபலா ரபா கபாரா சந்த ரதன கதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி இருக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. வேலை செய்ததற்கு ஏற்ற நல்ல பலனை சத்துவத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வத்து பெருக பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் கண்ணீரை துடைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலவீனத்திலே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். நல்ல சுகத்தை, பலத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இப்படி இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா லபா ரதர ஹதரபா ரபா கபரா சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியா கபூர சந்த ரதன ஹதரபலா ரீகா ராகா துணா சந்த ரதன ஹதரபலா ரிபா கை ரேஷே தேனிமர சதரபலா. ஆவியானவரே உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, கண்ணீரோடு, நெந்தியோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. சந்ததியின் ஆசீர்வாதங்களை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே வழி நடத்துவீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து இப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனையோ தீங்கோ பிள்ளைகளை தொட்டாதபடிக்கு வேலையடைங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிக்கிறோம். மன தாழ்மையோடு வாழ்ந்து கொள்ள அர்ப்பணிக்கிறோம். பெருமையான காரியங்களை பேசாதபடிக்கு தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.